Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சந்தகை. அதாவது 1 டம்ளர் அரிசியை நம்ம 1 hour 1.5 hours soak பண்ணி வச்சிட்டு அத வந்து மிக்ஸில இல்லனா கிரைண்டர்ல அரைச்சிட்டு தண்ணி மாதிரி கரைச்சுக்கணும். இத வந்து இட்லி மாதிரி ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் அதுக்குனே தனியா வந்து ஒரு மெஷின் இருக்கு. அதல வச்சு சந்தகை புளிய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Pebbles தமிழ் சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சந்தகை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம். அதாவது நான் இதுல வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது மிக்ஸி இல்லனா கிரைண்டர்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இட்லி ஊத்தி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மிக்ஸில தான் அரைக்க போறேன். அரிசி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எதுவுமே mix பண்ண வேண்டியதில்லை. 1 டம்ளர் அரிசி இருந்தாலே போதும். இது நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸில அரைச்சிட்டோம். இது பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும். இன்னுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். சந்தகை ஊத்துறப்ப இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். தோசை மாவு பதம் கிடையாது. ஆப்ப மாவு எப்படி கரைக்கிறோமோ அந்த பதத்துல இருக்கணும். லைட்டா நான் எண்ணெய் தடவிட்டேன். நம்ம எல்லாத்துலயுமே மாவு ஊத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா தான் வரும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தகை புளியணும். இது அப்படியே இட்லி தட்டுல வச்சுக்கலாம். ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து குத்தி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுனா அதாவது இது ஓகே. இது நல்லா வெந்துருச்சு. இத வந்து நம்ம சந்தகை அச்சுல புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. இத வந்து நம்ம சந்தகை அச்சுல போட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து என்னன்னா கோவை ஸ்பெஷல். சந்தகைன்னு சொன்னாவே அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் டிஷ் இது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடையிலேயே வந்து ஒரு 30 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 250 கிராம்ஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து தாளிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த சந்தகை எப்படி புளியறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா சந்தகை புளியறது வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் பிழிய முடியும். இல்லைனா ரொம்ப ஹார்டாயிரும். இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பிழியணும். நம்ம வந்து அதனால ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பிழிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம சந்தகை புளிய போகிறோம். ஒன்று இந்த ஒரு டைப்பில் இருக்குது. அதாவது இந்த மாதிரி வீல் மாதிரி ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா சீசா மாதிரி இந்த ஒரு 2 சைடுமே இருக்கிறது அது இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஹேண்டடில் வந்து நம்ம புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா உள்ள தடவிக்கோங்க ஆயிலை. இதுலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம் நம்ம ஆயில். இப்போ நம்ம சூடாக செஞ்சு வச்சுருக்கிற இட்லி இது வந்து ரொம்ப கொதிக்குது. இன்னும் நம்ம கட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்பே போட்டுறணும். இதே மாதிரி சுற்றிட்டே இருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டே இருங்க. நம்ம ஆல்மோஸ்ட்டு இப்போ பிழிஞ்சிட்டோம். அதாவது ஃபுல்லாக வந்துருச்சு. 2 இட்லி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே இந்த மாதிரி பிழிஞ்சிட்டே வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இட்லி போட்டுக்கலாம். அதாவது ஸ்பூனில் வச்சுட்டு தள்ளி விட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் உடச்சி விட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கலாம்.
பார்த்திங்கன்னா சந்தகை வந்து புழிஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக வரும். நம்ம எடுத்தோன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். மீதி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான சந்தகை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.